திருப்பூர்ல வந்து மொத்தம் 66 பேர் வந்து புக்கிங் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இது போல நான் அதிகம் சொல்லாங்க 96 பேர் வந்து புக்கிங் பண்ணிருக்காங்க. வீடு வீடுగా இறக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அந்த பிளான் இல்லாம எங்க அலைஞ்சாலும் பாத்தீங்கன்னா 9500 ரூபாய்க்கு குர்பானி ஆடு வாங்கவே முடியாதுங்க. அதை நம்ம சவால் விட்டே சொல்லலாம். குர்பானி வந்து ஒரு சில நேரம் அந்த நேரத்துல பணம் கொடுத்து அந்த 15,000 20,000 கொடுத்து வாங்க முடியாதுன்றனால நம்ம இந்த சலுகையை வந்து இப்போ பயன்படுத்துறோம். வரக்கூடிய ஜனவரி 5 அதாவது 2025 ஜனவரி 5ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா வச்சிருக்காங்க. டெலிவரி கூட காசு கிடையாது. டெலிவரி ஃப்ரீ. டெலிவரி எப்பவுமே ஃப்ரீ தான். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்க யாரும் பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா ஆயிஷாமா ஆட்டு பண்ணை நிறுவனத்தை நம்ம இருக்கோம். போன 2 வீடியோ நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா குர்பானி ஆடு வந்து 8000 ரூபாய்க்கு கொடுக்கறது நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து மொத்தம் 66 பேர் வந்து புக்கிங் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இது போல நான் அதிகம் சொல்லாங்க 96 பேர் வந்து புக்கிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே வாங்க முடியாது. குர்பான் நீங்க ஆடு வாங்க போகணும் பாத்தீங்கன்னா 20,000 25,000 30,000 35,000 எடைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து இவர் பாத்தீங்கன்னா இவர் 8000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கத்துக்காக திருப்பூர் நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க பார்க்கலாம். நம்ம வீடியோ கண்டிப்பா யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா கிளம்புறோம். திருப்பூர் நம்மளுக்கு வந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? நம்ம அந்த வருஷம் போன வருஷம் வந்து வீடு வீடுగా இறக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அந்த பிளான் இல்லாம ஒரு மையப்பகுதியா ஒரு ரயில்வே ஜங்ஷன் இல்லாட்டி ஒரு பெரிய பள்ளிவாசல் அருகில ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டிட்டு அங்கே எல்லா மக்களையும் வர சொல்லி அங்கிருந்து டெலிவரி கொடுத்துடலாம். ஏன்னா எங்களுக்கு டைமிங் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுத்தி டெலிவரி பண்றதுனால டைமிங் எங்களுக்கு பத்தலை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே ஒரு இடம் பார்க்கறதுக்காண்டி இப்பவுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எந்தெந்த ஏரியால லொக்கேஷன்ல கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர், இப்படி ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்கேயே யாராவது தெரிஞ்சவங்க இடங்கள் இருந்துச்சுனாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த பகுதியிலே வச்சு பண்ணலாம்ன்ற ஒரு நியத்தோட செஞ்சிருக்கோம். வந்திருக்கீங்க. பக்ரீத் பாத்தீங்கன்னா ரமலானே வரலைங்க. ரமலான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல ஸ்டார்ட் ஆயிரும். அது முடிஞ்சு பாத்தீங்கன்னா 3 மாசம் ஒரு 6 மாசம் டைம் கேப் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 மாசம் கேப்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன டைம் வந்து இது வந்து 6ஆவது வருஷம் நீங்க டெலிவரி கொடுக்குறீங்க. இந்த டைம் வந்து 6ஆவது வருஷம் டெலிவரி கொடுக்குறாங்க. நிறைய பேர் 8000 ரூபாய்க்கு எப்படி குர்பானி ஆடு கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் தெரியப்பட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாம கமெண்ட்ஸ் நிறையவே நம்ம பார்த்திருப்போம். அவர் சாத்தியம் பண்ணதுனாலதான் தொடர்ந்து 6ஆவது வருஷமா டெலிவரி பண்ணி கொடுக்க போறாங்க. அது மட்டும் திருப்பூர் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 6 மாசம் இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் குர்பானிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் இருக்குது. நீங்க வந்து 2 டைம் வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு குர்பானி டயத்துல வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், செகண்டும் டைம் ஹிச் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னும் 6 மாசம் இருக்குது. இந்த இடப்பட்ட நேரத்தில் குர்பானிக்கு நம்ம ஆடு புக்கிங் பண்ணாங்களா? அப்படி புக் பண்ணாலும் அதே ரேட்ல கொடுப்பீங்களா எப்படிங்க? நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுதான் இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து வேற வழி இல்லாம வீட்டுல மறந்துட்டேன், அண்ணனுக்கு அக்காவுக்கு உறவினர் எல்லாம் மறந்துட்டோம், எனக்கு அவங்க கொஞ்சம் போட சொல்றாங்க போடுங்கன்னு சொல்லும் போது நம்ம நாட்கள் கம்மியாயிருச்சு. இன்னொரு 6 மாசம் இருக்கனால விலைவாசிகள் எல்லாமே உயர்ந்துருச்சு, தீவன விலைகள்லாம் கூட இருந்துச்சு. அதனால நம்ம 9,500 பிக்ஸ் பண்ணிருக்கோம். 9,500 1,500 ரூபா கூட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சில நம்ம என்ன செஞ்சலாம் அந்த 5ஆம் தேதி வரதான் அந்த குறுகிய காலம் மட்டும் தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த குட்டி வாங்கி சரியா அந்த வெயிட் ஏற்றி கொடுக்க முடியும். நம்ம வாங்கிட்டே இருந்தா அது கொடுக்க முடியாது கண்டிப்பா. அதனால குறுகிய காலம் 5ஆம் தேதி வரை நம்ம வச்சிருக்கோம். ஜனவரி 5ங்களா? ஜனவரி 5ஆம் தேதி அதோட சில முடிச்சுக்கிறோம். யாரும் வாய்ப்பு உள்ளவங்க போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் எச் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்களா? அது 1-2 பாத்துக்கலாம். வேற என்ன செய்ய வரக்கூடிய ஜனவரி 5 அதாவது 2025 ஜனவரி 5ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு மேல போற பாத்தீங்கன்னா கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ ஆரம்பத்துல நீங்க போட்டிருந்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடு கிடைச்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு 1,500 எச் பண்ணி. என்ன ரீசன் சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க, எல்லா விலைவாசியும் வந்து அதிகமாயிருச்சு. அதனால குறுகிய நாள் இருக்கிறதுனால மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்ல ஒரு காரணத்துக்காக இந்த 1,500 எச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய 2025 பக்ரீத்துக்கு குர்பானி ஆடுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான டைம் நம்ம சொல்லலாம். 9,500 ரூபா மட்டும்தான் குர்பானியில கொடுக்குறாங்க. எங்க அலைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு குர்பானி ஆடு வாங்கவே முடியாதுங்க. அதை நம்ம சவால் விட்டே சொல்லலாம். எல்லாரும் அனுபவப்பட்ட ரீதியிலே சொல்லிடுவாங்க.
குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் குட்டி கம்மியா வாங்கவே முடியாது. இவங்க பாத்தீங்கன்னா கொடுக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 9,500 மட்டும்தாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. இதை வந்து மந்த்லி கொடுக்கணுமா, வாரம் கொடுக்கணுமா, இல்ல ஒரே ஸ்டாக் கொடுக்கணும்னு சொல்லிருங்க அப்படியே. இல்ல இது ஒரே தடவை தான் 9,500, வாரம் மாசம்லாம் இல்ல. இது நம்ம நோக்கம் வந்து ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து நம்ம பண்ணையினுடைய நோக்கம் இதுதான் சொல்றோம். எல்லாரும் குர்பானி கொடுக்கணும், யாரும் கொடுக்க முடியாதவங்களாம் இதுல வந்து இணைஞ்சிக்கலாம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா குர்பானி வந்து ஒரு சில நேரம் அந்த நேரத்துல பணம் கொடுத்து அந்த 15,000 20,000 கொடுத்து வாங்க முடியாதுன்றனால நம்ம இந்த சலுகையை வந்து இப்ப பயன்படுத்துறோம். 9,500 கொடுத்தா சலா அல்லாவுடைய நம்ம சிறப்பா வளர்த்து டெலிவரி பண்ணிடுவோம். சலா டெலிவரி கூட காசு கிடையாது. டெலிவரி எப்பவுமே ஃப்ரீ தான். நம்ம போன இதுல பாத்தீங்கன்னா வீடு இறக்கிட்டு இருந்தீங்க, பண்ண முடியாதனால வந்து ஒரு பொதுவான இடம் ஆகுது. ஏன்னா வீடுகள் சந்து பொந்துக்குள்ள இருக்கு, நம்மளால போய் கொடுக்க முடியல. அதனால ஒரு மைய பகுதிக்கு ஊருக்கு வந்தாங்கன்னா அந்த மையப்பகுதியில வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஊர்களுக்கு எல்லாருக்கும் குர்பானி அதே நாள்ல கொடுத்தாலும் வேற நாள் கொடுக்க முடியாது. கண்டிப்பா அந்த நாள் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். 10 நாள்ல இருந்து 5 நாள்ல டெலிவரி ஆரம்பிச்சிடும். 10ஆம் நாள்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு லாஸ்ட் மதுரையை கொடுக்கலாம்னு நியத்து வச்சிருக்கோம். சூப்பர். லாஸ்டா உள்ளூர்ல கொடுத்துக்கலாம். ஓகே, மறந்துனா நீங்க திருப்பூர்ல நிறைய பேர் நீ புக் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்காக பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான உண்டான ஒரு பொதுவான இடத்துல வச்சு கொடுக்கலாம் ஒரு பிளான்ல வந்திருக்காங்க. நீங்க ஆடு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இருந்திருந்தாலும் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. உங்கள்ட்ட வந்து நிறைய போன வருஷம் வாங்கலாம் வந்து நீங்க நிறைய வீடுக்கே வந்து டெலிவரி பண்ணிருப்பீங்க. இப்ப அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் எங்க ரெகுலரா வந்து இறக்கிட்டு இருக்காங்களா, ஏன் இந்த வருஷம் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதுல உங்களுக்கு எதனா சிக்கல் வந்ததுங்க இதுல? இல்ல அதுல என்னன்னா, நம்ம வண்டியில ஏத்திட்டு வர ஆளு, லோடு ஏத்திட்டு வரவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு வீடு 2 வீடுன்னா நம்ம இறக்கலாம். தமிழ்நாடு பூரா இறக்கும் போது 5,000 ஆடு நெருக்கி நம்ம இந்த வருஷம் இறக்குறோம். அதுல தூக்கி அவங்களால சுமக்க முடியல. ஒருத்தவங்க மாடியில கொண்டு வந்து கட்டுங்கன்றாங்க, கொள்ளையில வந்து கட்டுங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமங்கள் உள்ளாகிறோம். அதனால ஊருடைய மைய பகுதியா இந்த வருஷம் தேர்வு நம்ம புக்கிங் பண்ணும் போதே சொல்லிட்டோம் எல்லார்ட்டையுமே. வீடு வீடா கிடையாது. மெயின்ல வந்து ஒரு ஊர், இப்ப திருப்பூர்னா திருப்பூர் ஒரு மெயினான ஏரியா, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை, சென்னையில ஒரு 3 இடம் 2 இடம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஆளையும் அந்தந்த ஏரியால நியமிச்சு அவங்களுடைய நம்பரையும் நம்ம எல்லா பேத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். அவங்களே டெலிவரி பண்ணிக்கிடுவாங்க. எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ஏன்னா நம்ம குர்பானி எல்லாரும் அந்த டயத்துக்கு கொடுக்கணும்ல. கண்டிப்பா லேட்டா ஆயிடக்கூடாது. நம்மளும் எல்லா ஒரு ஊருக்காண்டி சிரமத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா எல்லா ஊருக்கும் நம்ம கொடுக்க முடியாம டிலே ஆயிருது. குர்பானி டயத்துல போய் கொடுக்கறது வந்து ரொம்ப அன்டைமா போய் கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த வட்டம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நீங்க வச்சிருக்கோம். போன வருஷம் டெலிவரி வந்து நேரா வந்து வீட்டுக்கு வந்து இறக்கி இருப்பாங்க. இந்த வருஷம் என்ன ப்ராப்ளம் சொல்லி போட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து அவங்களோட சௌரியத்துக்காக வந்து என்னோட வீட்டுல வந்து கட்டுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அது அவர் சாத்தியம் கிடையாது. ஏன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்ல இப்ப திருப்பூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 66 பேர் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 66 பேர் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரே வீதியில இருக்க மாட்டாங்க. திருப்பூர் எவ்வளவு ஒரு சிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் திருப்பூர் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு ஊர் எவ்வளவு பெருசு பறந்து விருந்த ஊரா இருக்கும். அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வர வண்டியை வந்து அவங்க வீட்டுல வந்து இறக்கி அங்க வந்து கட்டிட்டு வர ரொம்ப சிரம ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வருஷம் இந்த ஸ்கீமே மாத்திருக்காங்க, டெலிவரி ஸ்கீமை. அதனால வந்து யாருமே வந்து என்னோட வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அவங்களோட ஃபோர்ஸ் பண்ண வேணாங்கிற நோக்கத்துல இந்த வீடியோ முன்னாடி நம்ம பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ கண்டிப்பா எல்லாம் புதுசா வந்திருப்பீங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்மளும் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த விஷயத்தை அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 6வது முறை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தோம்னா நான் குர்பானி ஆடு புக் பண்ணு நினைச்சீங்கன்னா உங்க கொடுக்குற டேட்டு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 5 2025 தான் லாஸ்ட் டேட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு மேல பணம் ரெடி ஆகும்னு நினைக்கிறவங்க 5ஆம் தேதிக்கு மேல புக் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயும் போயிட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கான்டாக்ட் பண்ணி நான் புக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு புக் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவரால் சாத்தியமாகுமா முடியாதா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக கேட்டுட்டு புக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்து குறைஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து அவங்ககிட்ட அதை பராமரிச்சு கொடுக்கறது ரொம்ப ரிஸ்கான விஷயம்னாலதான் இந்த ஒரு நோக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு லாஸ்ட் டேட்டா வச்சிருக்காங்க. நீங்க குர்பானி ஆடு வாங்கினோமா 9,500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க ஊருக்கே வந்து 9,500 குர்பானி ஆடி கொடுத்துருவாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சேர்ந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.